அடக்கடவுளே, என்ன இது? என்ன ஆச்சு? வந்துட்டாங்க. ராமா, இவளுக்கு என்ன ஆச்சு? என்னாச்சு மீனாட்சி? அது குழா ரிப்பேர் ஆயிருக்கத்த, அதுல இருந்து தண்ணி கொட்டுச்சா, கவனிக்காம நான் வந்தேன்னா கீழே விழுந்துட்டு. ஐயோ அம்மா, வலிக்குதே. மாமா நீங்க பாத்து போங்க மாமா, விழுந்துட்டு போறீங்க. வலிக்குதத்த. காலை காட்டு. காட்டுங்கறல. வலிக்குதத்த, வலி தாங்க முடியலத்த. இங்க பாரு, சும்மா கத்திட்டு இருக்காத. கண்ணா சூர்யா, நீ போப்பா. போய் ரூம்ல இருந்து தைலம் எடுத்துட்டு வா. சரிம்மா. ரொம்ப வலிக்குதத்த. முதல்ல உன் காலை காட்டு. காட்டுங்கறல, காட்டு. ஐயோ இல்ல, நீங்க என்னோட அம்மா மாதிரி. இல்ல இல்ல, கடவுள் மாதிரி அத்த. நீங்க போய் என் காலை தொட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பாவம் என்ன சும்மா விடாதத்த. அட கடவுளே, கஸ்தூரி தானே தேக்க போறா? இல்லத்த, வேண்டாம். அவ தேய்க்கிறன்ற பேர்ல என் கால் வலியை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கிடுவா. எனக்கு வேண்டாம் அத்த, வேண்டாம். ஹே விக்ரம், இங்க வந்து கொஞ்சம் பாரு. உன் பொண்டாட்டியோட காலு சுளுக்கிடுச்சு. யாரையும் தொட விட மாட்டேங்கிறா. நீயே வந்து என்னன்னு பாரு. வந்து பாருங்கறல்ல. ஐயோ, ரொம்ப வலிக்குதத்த. வா விக்ரம், நீயே பாரு. என்னன்னு கொஞ்சம் நல்லா பாரு. யாரையும் தொட விட மாட்டேங்கிறா. கொஞ்சம் மெதுவாங்க, ரொம்ப வலிக்குதுங்க, ரொம்ப வலிக்குது. எங்க வலிக்குதா? ஆமாங்க, இங்கதான் வலிக்குது. ஏன்பா, இன்னும் கொஞ்சம் அதிகமா போடு. அப்பதான் சீக்கிரம் குணமாகும். ரொம்ப வலிக்குதா மீனாட்சி? டாக்டர் கிட்ட வேணா காட்டலாமா? இல்ல இல்ல, வேண்டாம். டாக்டர் கிட்ட எல்லாம் போனோன்னு எந்த அவசியமும் இல்ல. அதான் இவரு மருந்து போட்டு விட்டுருக்காருல, இனிமே சரியாயிடும் அத்த. ஆனா என்னோட கவலை எல்லாம் என்னன்னா, என்னால கோவிலுக்கு வர முடியாதுல்ல அத்த. இன்னைக்கு நான் கோவிலுக்கு வர்றதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல போல இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத. உனக்கும் சேர்த்து நான் வேண்டிக்கிறேன். போ, போய் ரூம்ல போய் ஓய்வெடு போ. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா கஸ்தூரியை கூப்பிடு, சரியா? என்ன என்னாச்சுமா? என்னால சுத்தமா எந்திரிக்க கூட முடியல அத்த. அட கடவுளே. ஏ விக்ரம், இவளை கொண்டு போய் விட்டுட்டு வாடா. கடவுளே, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்? எங்க ரெண்டு பேரையும் நீ எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா வச்சிருக்கணும் கடவுளே. உனக்கு நான் வந்து தேங்காய் உடைக்கிறேன். ஆண்டவா ராமா. சூர்யா, போப்பா. நீயும் போய் உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லு, கோயிலுக்கு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லு. சரிங்கம்மா. விக்ரம், நீயும் கோயிலுக்கு போறதுக்கு தயாராயிடு. இல்லம்மா, நான் பேங்க் போக வேண்டிய வேலை இருக்கு. அப்படியா? சரிப்பா. மீனாட்சி, உடம்ப பாத்துக்கோ. அத்தை, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அத்தை.